வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. விவோவோட ஒரு வித்தியாசமான தயாரிப்பு, அதாவது விவோ V21 5G. வீணா வித்தியாசம் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இந்த ஃபோனை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணி வச்சுருக்காங்கங்கிறத. அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இது ரிவ்யூ கிடையாது, அதாவது அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட குயிக் ரிவ்யூ தான் பார்த்துக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி தான் தெரியுது. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஃபோனுக்கான கேஸ் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர், பேப்பர் ஒர்க்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. யூசர் மேனுவல் இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாமே சேர்த்து சொல்லும்போது அதை பேப்பர் ஒர்க்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு அடாப்டர் தந்திருக்காங்க ஹை குவாலிட்டியில். அப்புறம் டேட்டா கேபிளுக்கு அப்புறம் இது கூடவே உங்களுக்கு இயர்ஃபோனு தந்திருக்காங்க. இயர்ஃபோனுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் தந்திருக்காங்க. அப்போது கஸ் பண்ண வேண்டியது தான், கண்டிப்பாக இந்த ஃபோனில் இயர்ஃபோன் அதாவது ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்காக ஃபோனை நான் பிரிக்கிறேன் பாருங்கள். மேலே இருக்கிற டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை பிரித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இயர்ஃபோன் ஜாக் அதில் இல்லை. இப்போ ஹெட்ஃபோன் நீங்கள் மாட்டணும்னா ஒயர்டு ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி அடாப்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா மாட்டிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியை இதில் கொண்டு வந்திருக்காங்க. 5G ஃபோன், அட்வான்ஸ்டு ஃபோன்னால இப்படி பண்ணுவாங்க போல் இருக்குது. ஏன்னா இப்போ வரக்கூடிய நிறைய ஃபோனில் வந்து அடாப்டர் வராது. ஒரு சில கம்பெனி உங்களுக்கு தெரியும், ஆப்பிளை பொறுத்த மட்டும் முன்னாடி அடாப்டர் தந்துட்டு இருந்தாங்க, அடாப்டர் ரிமூவ் பண்ணாங்க, அப்புறம் கேபிளை ரிமூவ் பண்ணாங்க. மொத்தம் இனி ஃபோன் மட்டும் தான் வரும் போல் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஓனாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க, ரேட்டு மட்டும் ஏறிட்டு போகுது. அந்த மாதிரி பண்ணுறாங்க போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த ஃபோனில் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுப்போம். இதோட பேக் சைடை பாருங்கள். 3 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா, மெயின் கேமரா 64 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அதுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் 64 + OIS சப்போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைடுக்கு 8, மேக்ரோவுக்கு 2, சின்ன சின்ன ஆப்ஜெக்டை கேப்சர் பண்ணுறதுக்கு 2. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 44 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும், ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் தந்திருக்காங்க. தேவைப்பட்டால் VRAM பயன்படுத்திக்கலாம். விர்ச்சுவல் ரேம், எக்ஸ்டெண்டட் ரேம், எப்படியெல்லாம் பேர் போட முடியுமோ பேர் போடுவாங்க அவங்க. ஸோ நம்மளை பொறுத்த மட்டும் ஸ்டோரேஜை ரேமாக பயன்படுத்துறதுக்கு அந்த வசதி இவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் ஸ்டோரேஜ், அதாவது 8 GB பிசிக்கல் ரேம் தந்திருக்காங்க. விர்ச்சுவல் ரேம்னா அதை 128 GB மொத்தமாக தந்திருக்காங்க. விர்ச்சுவல் ரேமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த 128 GBலேருந்து கொஞ்சம் மெமரி அங்கே போயிடும். 8 + விர்ச்சுவல் ரேம் அப்படி வரும். ஆனால் ஸ்டோரேஜ்லேருந்தால் உங்களுக்கு மெமரி வந்து மேனேஜ்மெண்ட்டில் மாற்றிப்பாங்க. அதாவது பிசிக்கல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 128 GB, பிசிக்கல் ரேம்னு பார்த்திங்கன்னா 8 GB. அப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு 6.4 இன்ச்சில் இருக்குது. AMOLED டிஸ்பிளே. ஸ்க்ரீனோட ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு 60 Hz இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா 5G உங்களுக்கு டுவல் 5G நம்ம நாட்டில் இன்னும் வரல. மக்கள் என்றைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் டுவல் 5G வேறு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே என்னென்ன செட்டப் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. நீ 5Gக்காக தான் வெயிட்டிங். 2 வருஷம் ஆகுதோ 5 வருஷம் ஆகுதோ, மேக்ஸிமம் 2 வருஷத்தில் எல்லா இடத்துலையும் வந்துடும். இதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. டைமென்சிட்டி 800U ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடாப்டர் காமிச்சிருந்தேன், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதாவது 33 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர், அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், அந்த வசதி இதில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன் டிஸ்பிளேல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 1 டேப் அன்லாக்கிங். சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வைக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து 1 டேப் அன்லாக்கிங்கில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் OS வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்டச் OS 11.1 லோட் பண்ணியிருக்காங்க. ஃபன்டச் OS 11.1னா நீங்கள் தரமராக யோசிக்காதீங்க, ஆண்ட்ராய்டோட OS தான். அதாவது 11 பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது பண்டில் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது ஃபுல் பேக்கேஜை வாங்கினதுக்கப்புறம் ரீமாடிஃபை பண்ணி இறக்குவாங்க இவங்களுடைய OSன்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி ஃபோனு வந்து ஸ்லிம்மாக இருக்குது. ஸ்லிம்மாக இருக்குன்னா எப்படி சொல்லலாம்னா, அளவுப்படி பார்த்தீங்கன்னா 7.29 எம்எம்மில் இருக்குது. 7.29 எம்எம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் வரலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி அந்த பாணியில் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது 2 விரலால் பிடிச்சிங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸ்லிம்மாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட் இருக்குது. அதாவது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃபோன் நிற்கும். வெயிட் கம்மியான ஃபோன்னா அசால்ட்டாக நீங்கள் 2 விரலால் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மான ஃபோன் கொஞ்சம் வெயிட் இருக்குது, 2 விரலால் மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தி வச்சிங்கன்னா மேனேஜ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஸ்லிம் ஃபோன். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு கலர். இது வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சந்தையில் இந்த மாதிரி ஒரு கலரை பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்கும். யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு கலர் வந்து இருக்காது. கலரை பொறுத்த மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப யூனிக்கான ஒரு கலர், ஸ்பர்க்னியான் அந்த மாதிரி தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான ஒரு கலர், யாருமே ட்ரை பண்ணது கிடையாது. அதே மாதிரி ஃப்ரேமை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சில்வர் ப்ளஸ் அந்த கலர் மிக்சிங் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன மாதிரி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனால் இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன வருது எல்லாமே பார்த்துட்டிங்க. ஃபோன் எந்த மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டிங்க. யூஐயை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எல்லாமே ஒரே இதில் கொண்டு வந்துடுவாங்க, யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்டி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் மட்டும் கொஞ்சம் இது இருக்குது. மற்றபடி இதை ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணும்போது அது இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு புரிய வரும். அதாவது ஒரு ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஃபோன் எப்படி இருக்குங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. சும்மா எடுத்த உடனே ப்ரொஃபஷனலிஸ்டால் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியாது. அதாவது ஃபோனில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக டெஸ்டிங் பண்ணி ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக டைம் எடுக்கும். ரஃபாக நீங்கள் வந்து 4 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப டைம் எடுக்கணும். ஒரு வீடியோ பண்ணுறதும் ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஆழமாக செக் பண்ணதுக்கப்புறம் பக் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா எல்லாங்கிறத லாக் பார்த்து, அதாவது பவர் லோடு அதிகமாக கொடுத்து எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது தான் நமக்கு ரிசல்ட் தெரிய வரும். ஸோ அது வந்து உடனே நம்ம இன்றைக்கி வந்து ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம், இந்த ஃபோன் நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு, அதாவது இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை டைம் எடுத்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.